ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம கௌசிகவி ஆன்லைன் மெஹந்தி கிளாஸில் வந்து டே 1 கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், ஸ்லாண்டிங் லைன், அதாவது லெஃப்ட் டு ரைட்டு, அப்புறம் ரைட் டு லெஃப்ட்டு, அப்புறம் தின் லைன், திக் லைன், டாட்ஸு, ஸ்பைரல், அப்புறம் ஹம்ஸு, இது எல்லாமே பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் தான். இது எல்லாமே இன்றைக்கி டே 1 கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நோட் போட்டுக்கோங்க, இல்லை A4 ஷீட்டாவது யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு ரஃப் பேப்பரும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ மார்க்கெட் கொண்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பின்னாடி ஒரு ரஃப் பேப்பர் ஏன் வைக்கணும்னு சொல்கிறேன்னா, அது வந்து நம்ம பின்னாடி வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த ரஃப் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஹரிசாண்டல் லைன். நம்ம வந்து லைனை பேப்பரோட ஒட்டி போடக்கூடாது. அதாவது வந்து கோனும் பேப்பரும் என்ன ஆகக்கூடாதுன்னா ஒட்டிட்டு போடக்கூடாது. ஸோ நம்ம அந்த லைன் எப்படின்னா தூக்கி போடணும். அந்த கோன் இருக்குங்களே, நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த லைனை தூக்கி போட்டால் அது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒட்டி போட வேண்டாம். ஸோ இந்த லைனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று டாப் டு அதாவது பாட்டம் டு டாப்க்கு போகணும், இல்லை டாப் டு பாட்டம் கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது போடுங்க. ஸோ கீழேருந்து இப்போ மேலே லைன்ஸ், அதாவது வந்து நேர்கோட்டில் இருக்கவங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைனை வந்து அந்த டிப்பை நல்லாவே தொடச்சிக்கோங்க. ஏன்னா வேஸ்ட்டு கிளாத் இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எட்ஜஸ்லாம் ஏதாவது பிளாக் இருந்தால் அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக லைனை நல்லா தூக்கி போடுங்க, ஒட்டி போட வேண்டாம். தூக்கி போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் லைனை தூக்கி போடுங்க. ஸோ இப்போ நம்ம வெர்டிக்கல் லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லாண்டிங் லைன், அதாவது லெஃப்ட் டு ரைட்டில் நம்ம போட போகிறோம். அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மேலே, கீழேருந்து மேலே, அது ஸ்லாண்டிங்காக நம்ம போடக்கூடியது. ஸ்லாண்டிங் மீன்ஸ் சாஞ்ச மாதிரி, நம்ம வந்து அந்த சாஞ்ச மாதிரி நம்ம போட போகிறோம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த லைன்ஸுமே என்ன தான் பண்ணணும், தூக்கி தான் போடணும். பிகாஸ் ஏன்னா அது அப்போ தான் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஆர்கானிக் கோன் போடுவீங்க, அவங்க அவைலபிளாக இருக்கவங்க நீங்கள் ஆன்லைன் வாங்கிக்கலாம். பட் இது ப்ராக்டிஸ்க்காகன்றதுக்காக நான் மார்க்கெட்டிங் கோன்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் கோன்லேயே போடுங்க. அடுத்தது ரைட் டு லெஃப்ட்டு, அதாவது மேலேருந்து கீழே, நம்ம அதுக்கு முன்னாடி போட்டாங்க இல்லையா, அது வந்து லெஃப்ட் டு ரைட்டு, இது வந்து ரைட் டு லெஃப்ட். சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்லாண்டிங் லைனுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து தின் லைன், ஹரிசாண்டல் லைன் மாதிரி தான். பட் என்னென்னா நேம் தின் லைன் சொல்கிறோம். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து தின் லைன் தான் சொல்வோம். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஹரிசாண்டல்னு சொன்னேன். ஸோ லைன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கணும். அது வந்து ஒட்டி போடாதீங்க, நல்லா தூக்கி போடுங்க. அப்போ கரெக்டாக அந்த வியூ கரெக்டாக வரும். ஸோ இது ரொம்பவே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்துடும். அடுத்து திக் லைன். திக் லைன் என்னென்னா, தின் லைன் வந்து நம்ம சிங்கிள் லைனாக போடுவோம். திக் லைன் வந்து 2 லைனாக போட்டு நம்ம திக் பண்ணக்கூடியது தான், அது திக் லைன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா 2 லைனாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளார வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். அது வந்து நம்ம உள்ளார அந்த ஸ்பேஸ் எல்லாமே என்ன பண்ணிவிடுவோம்னா ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ இதை நல்லாவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் வந்து திக் லைன் சொல்லுவாங்க. 2 லைன் சேர்ந்து அந்த
திக்காக இருக்கக்கூடியது. நம்ம வந்து இப்படி போட்டு இழுக்கக்கூடாது, இது தப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா அமுக்கி தான் விடணுமே தவிர்த்து அதை ஃபில் பண்ணணும். அதை போட்டு கிறுக்கலாம் கூடாது, அது கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டாட்ஸ் வந்து இப்போ வந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இப்படி ஃபுல்லாக அழுத்தணும், போட்டு அதை கிறுக்கக்கூடாது. நம்ம ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணணும். டாட்ஸ் வந்து அது ப்ரெஸ் பண்ணாலே என்ன பண்ணிடணும்னா நமக்கு டாட்ஸ் கரெக்டாக வந்துடும். போட்டு அதை அழுத்தாதீங்க, அதாவது வந்து கிறுக்காதீங்க. டாட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்ப்ரில்லுன்னு சொல்லுவாங்க, ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், பட் இதுக்கெல்லாம் நமக்கு நேம் தெரிஞ்சிருக்காது. இப்போ நல்லாவே நமக்கு அதை யூஸ் பண்ண நேமுமே நம்ம கற்றுண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பைரலை நீங்கள் போட்டு பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போட ரொம்பவே ஈஸியாக பிக்கப் ஆகிடும். போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சர்க்கிள் நல்லா வந்து நடுவில் டாட் வர மாதிரி வரணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஹம்ஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் லைன்லேயும் கொடுக்கலாம், அடுத்தது பார்டர் லைன்லையுமே நம்ம கொடுக்கலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு சின்னதாக கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹம்ஸு பெருசாக கொடுக்குறோம். ஏன்னா இதில் சின்னதும் இருக்குது பெருசுமே இருக்குது, அது ஒரே வேவில் நீங்கள் கொண்டு போங்க. ஸோ இப்போ வந்து நான் திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுக்க போகிறேன். திக் லைன் ஒன்று, தின் லைன் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஹம்ஸ் வந்து ஒரே ஈவனாக பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தால் அது ராங் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளோவில் ஒன்றா கொண்டு போய்ட்ருங்க, ஏன்னா இல்லைன்னா அது வந்து தப்பு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம மேலே யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஒரே வேவ் லென்த்தில் தான் கொண்டு போகணும், இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. ஸோ இன்றைக்கான பேசிக்ஸ் கிளாஸ் இதுதான் ஃபுல்லாகவே பேசிக் எலமெண்ட். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.